ஹாய் ஆல்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃப் நேம் மாஃபியா கிங். இந்த ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தலாம். ஜிமின் சியோல நம்பர் 1 மாஃபியா. அவருக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு மாஃபியா குரூப் இருக்கும். அவங்க நேம் ஜேஎம். அவரோட பொண்ணு ரீனா. ஜிமின்க்கு அம்மா அப்பா ஒரு சிஸ்டர். அவன் நேம் அபி. அபிக்கு ஜிமின் மாஃபியாவாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. நீங்களும் அபியும் யூகேல இருக்க ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருப்பீங்க. ஜிமின்க்கு ரீனாவுக்கும் இன்னும் 1 டேல மேரேஜ். அதுக்காக நீங்களும் அபியும் கொரியாவுக்கு வந்திருப்பீங்க. தென் இதில் வர கேரக்டர்ஸ் நேம் ஜேஎம், ரீனா, அபி, ஜான். இதெல்லாம் என்னோட கற்பனை தான். ஸோ ப்ளீஸ் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆமிஸ், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. நான் போடுற ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா ஆர்மிஸ். ப்ளீஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அபி அவள் ரூம்லேருந்து கீழே இறங்கி வரா. அவள் அம்மா அவளை பார்த்துட்டு, ஏய் நில்லுடி, எங்கே போகிற? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் அண்ணன் ஜிமின் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஷாப்பிங் போகிறேன், போதுமா? சரி, ஒரு நிமிஷம் நில்லு வரேன். ஜிமின் அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அபிகிட்ட கொடுக்குறாங்க. இந்தா, போகிற வழியில் ரீனா கிட்ட கொடுத்துட்டு போ. அபி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கோமா தூக்கி எறிகிறா. ஏய், என்னடி பண்ணுற? இங்கே பாருங்க, உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னா ஒன்று நீங்கள் போங்க, இல்லையா அவளை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள். இந்த வேலை சொல்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், என்னடி உங்கள் அண்ணா மேரேஜுக்கு வந்துட்டு இப்படி தான் திமிராக நடந்துக்குவியா? ஆமாம், அப்படி தான் நடந்துக்குவேன். இப்போ என்னங்கிறீங்க? ஏய், என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஃபஸ்ட்டு உன் பையன் அந்த ரீனா மேரேஜ் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்பா சொன்னாரேன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மேரேஜ்க்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நைட்டு தான். நாளைக்கு மார்னிங் மேரேஜ் முடிஞ்சதும் நானும் பையனும் யூகே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் நீயாச்சும் உன் பையன் மாஃபியாச்சும் உன் மருமகளாச்சு என்னமோ பண்ணிட்டு போங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கோமா கிளம்பிடுறா. நீங்கள் அபி பேசினதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அங்கே வரீங்க. ஆன்ட்டி வா வயன். ஆன்ட்டி, அபி பேசினது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவள் ஏதோ கோவத்தில் அப்படி பேசுகிறா. அவள் என் பொண்ணுமா, எனக்கு தெரியும். அவள் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். வயன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்க ஆண்டி. இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ரீனாட்ட கொடுக்குறியாம்மா? ஆண்டி, நான் மட்டும் எப்படி தனியாக? நான் உன் கூட ஒரு டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். சரி, இங்கே வெயிட் பண்ணு. டிரைவர், டிரைவர். இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. நீங்களும் வயனும் இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ரீனா ஹவுஸில் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரிம்மா. வயன், நீ கிளம்புமா. ஓகே ஆண்டி. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்துடுறீங்க. அங்கிள், இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீங்கள் காரை விட்டு கீழே இறங்கி வரீங்க. அங்கே கேட்டுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருப்பார். நான் ஜிமின் ஹவுஸ்லேருந்து வரேன். இந்த ட்ரெஸ்ஸை ரீனா கிட்டே கொடுக்கணும். உள்ளே போமா. நீங்களும் உள்ளே வரீங்க. இப்போ ரீனாவோட ரூமுக்கு வெளியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ரீனாவும் அவன் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கதை கேட்குறீங்க. அப்பா, இன்றைக்கி ஒரு நைட்டு தான். நாளைக்கு மார்னிங் ஜிமின் மேரேஜ் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட சைனை வாங்கிடுங்க. அவன் சைன் பண்ணதும் அவனோட டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ், பிஸ்னஸ் டீலிங் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். அவங்ககிட்ட எப்படிம்மா சைன் வாங்குறது? அப்பா, ஃபஸ்ட்டு அவனுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஓகே சொல்லியிருக்கான். நீங்கள் அவன் அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அவன் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுவான். அவன் சைன் பண்ணதுமே நம்ம ஆளுங்களை வச்சு அவனையும் அவன் டோட்டல் ஃபேமிலியும் போட்டு தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தான்ப்பா இந்த சிஎல்ஏ நம்பர் 1 மாஃபியா. நமக்கு எகென்ஸ்டாக எவனும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை கேட்டு செம்ம ஷாக் ஆகுறீங்க. அடி பாவி, உன்னை போய் அந்த ஆண்டி நல்லவன் நினச்சிட்ருக்காங்களே. இங்கே நடந்தது ஜிமின்கிட்ட சொல்லணும். அந்த டைம் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அச்சோ, இது வேற நேரக்கட்ட நேரத்தில் கால் வருது. ஆஃப் ஆகு. நீங்கள் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் பதட்டத்தில் உங்களால் ஆஃப் பண்ண முடியல. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. உங்கள் ஃபோன் சவுண்டு கேட்டு ரீனாவும் அவன் அப்பாவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டு ஓடிருப்பீங்க. ரீனா அதை நோட் பண்ணுறா. அப்பா, ஜிமின் ஹவுஸ்லேருந்து தான் யாரோ வந்திருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஒருவேளை ஜிமினோட அம்மா இங்கே வந்திருப்பாங்களா? இல்லைப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. ரீனா ஜிமின் அம்மாவுக்கு கால் பண்ணுறா. ஹலோ ஆண்டி. சொல்லுமா ரீனா. ஆண்டி, ட்ரெஸ்ஸை யார்கிட்ட கொடுத்து விட்டுருக்கீங்க? ஒயன்கிட்ட கொடுத்துருக்கேன். நேராக வாங்க வந்திருப்பா. ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். ரீனா ஃபோன் கட் பண்ணிடுறா.
அப்பா, யாரோ ஒயன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டுருக்காங்க. அவள் இங்கேருந்து தப்பிக்கக்கூடாது, சீக்கிரம் வாங்க. ரீனாவும் அவன் அப்பாவும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வராங்க. இங்கே கீழே வந்ததுமே டிரைவர்கிட்ட, அங்கிள் சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும். என்னாச்சுமா? அங்கிள் நான் போகிற வழியில் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், ப்ளீஸ் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பலாம். சரி நீ ஃபஸ்ட்டு உள்ள வா. நீங்களும் உள்ளே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அந்த டைம் ரீனாவும் அவன் அப்பாவும் வெளியே ஓடி வராங்க. செக்யூரிட்டி, சீக்கிரம் அந்த காரை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே மேடம். செக்யூரிட்டி உங்கள் காரை ஸ்டாப் பண்ண வராரு. டிரைவர் சடனாக காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாரு. ரீனா ஓடி வந்து உங்கள் கார் நம்பர் நோட் பண்ணிக்கிறான். அப்பா, நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த காரை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இன்னும் 1/2 ஹவரில் அவள் இங்கே இருக்கணும். ஓகேம்மா. ஜெயம்மா அவனோட ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் காரை ஃபாலோ பண்ண சொல்கிறான். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. அங்கிள் சீக்கிரம் என்ன ஜிமின் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அந்த தம்பி காலையிலே வெளியே போயிடுச்சுமா, இந்நேரம் எங்கே இருப்பான்னு தெரியலையே. சரி இரு, நான் கால் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் அங்கிள் கால் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேளுங்க. டிரைவரும் ஜிமின்க்கு கால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் காலை அட்டன் பண்ணல. அந்த தம்பி ஃபோன் எடுக்க மாட்டேங்குதுமா. அங்கிள் ப்ளீஸ் இன்னொரு டைம் கால் ட்ரை பண்ணுங்களேன். சரி இரு, இன்னொரு டைமாக ட்ரை பண்ணுறாரு. அப்பவும் எடுக்கலை. அந்த தம்பி ஃபோனே எடுக்கலம்மா. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜேஎம் ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கானுங்க. அங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. ஓகேம்மா. நீங்கள் அந்த டைம் அபிக்கு கால் பண்ணுறீங்க. அபி பிக் மை கால் ப்ளீஸ் பிக் பண்ணு. அபி காலை அட்டன் பண்ணவே இல்லை. நீங்கள் உடனே ஜிமின் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஆண்டி ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணுங்க. ஹலோ. அப்பாடி அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ ஆண்டி, ஜிமின் அங்கே வந்துட்டாரா? ஹலோ ஒயன் ஆண்டி, நான் பேசுறது கேட்குதா? ஹலோ ஹலோ ஒயன், லைனில் இருக்கியாம்மா? ஹலோ ஆண்டி, நான் பேசுறது கேட்குதா இல்லையா? ஹலோ. அந்த டைம் உங்கள் ஃபோனில் பேட்ரி டவுன் ஆயிரும். நேரங்கிட்ட நேரத்தில் இது வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் திரும்பவும் திரும்பி பார்க்குறீங்க. அவனுங்க இன்னும் க்ளோஸாக வந்துட்டுருக்கானுங்க. அங்கிள் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. சரிம்மா. அவரும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுமே காரு பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அங்கிள் என்னாச்சு? தெரிலம்மா, நீ கார்ல ஏறு, நான் இறங்கி என்னன்னு பார்க்குறேன். சீக்கிரம் பாருங்க. டிரைவரும் கார்லேருந்து இறங்கி என்னாச்சுன்னு பார்க்குறாரு. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அவனுங்க இன்னும் க்ளோஸாக வந்திருப்பானுங்க. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அவனுங்க உங்களை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவனுங்களும் உங்கள் பின்னாடியே ஓடி வரானுங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே ஒரு சந்து வருது. அந்த சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. அவனுங்க அங்கே வந்துடுறானுங்க. டேய், நீங்கள் 2 பேரும் இந்த சைடு போய் தேடுங்க, நாங்கள் 3 பேர் இந்த சைடு போகிறோம். சரிண்ணா. அதில் ஒருத்தவங்களை நோட் பண்ணிடுறான். சைலண்ட்டாக உங்கள் பேக் சைடில் வந்து உங்கள் நெக்கில் ஹேண்டை வச்சு லாக் பண்ணிக்கிறான். டேய் என்னை விட்டுடா, டேய் என்னை விட்டு. நீங்கள் கையை கடிச்சு வச்சுட்டு ஓடிடுறீங்க. அண்ணா அந்த பொண்ணு இங்கே தானா இருக்குது, சீக்கிரம் வாங்க. எங்கடாவ? அண்ணா என் கையை கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டானா, சீக்கிரம் வாங்கடா. திரும்பவும் அவனுங்களை உங்களை துரத்திக்கிட்டே வரானுங்க. நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்க்குறீங்க. அங்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. அவனுங்களும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே வந்துடுறானுங்க. தப்பிச்சிட்டா. டேய், இன்னைக்கு அவளை உயிரோட விடக்கூடாது, வாங்கடா இந்த சைடாக போய் தரலாம். சரிண்ணா. அவனுங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. நீங்கள் போயிட்டாங்களான்ட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே ஒரு கார் வருது. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. நம்ம ஹீரோ ஜிமின் தான் அந்த கார்லேருந்து இறங்குறாரு. ஜிமினா, அப்பாடி ஃபைனலாக இவனை பார்த்துட்டோம். நடந்ததெல்லாம் இவன்கிட்ட சொல்லணும். நீங்கள் அங்கேருந்து ஜிமின் கிட்ட வரீங்க. ஜிமின் கார்லேருந்து கன் எடுத்துகிட்டு கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ண போகிறான்? நீங்கள் ஜிமினை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க. ஜிமின் இப்போ ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் அந்த ரூமுக்கு வெளியே நின்று விண்டோ வழியாக எட்டி பார்க்குறீங்க. அங்கே ஒரு ஆள் சேரில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அண்ணா, இவன் நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டே நம்ம சரக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜேம்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இவனை விட்டுறாதீங்க, முடிச்சிருங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. அது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னை மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. மன்னிப்பா? டேய், எதிரியை கூட மன்னிச்சிருவேன்டா, ஆனால் நம்பிக்கை துரோகியை என்றைக்கே மன்னிக்க மாட்டேன். ஜிமின் அவன் நெத்திலே கன்னை வச்சு பாயிண்ட் பண்ணுறாரு. ஜான்க்கு அப்போ ஒரு கால் வருது. ஹலோ. ஓகே. நான் அண்ணாக்கிட்ட சொல்லிடுறேன். யார்? அண்ணா, நம்ம பசங்க தான். ஜேஎம்மையும் ரீனாவையும் கிட்னாப் பண்ண கிளம்பிட்டானுங்க. அட பாவிகளா, அவள் உங்களை போட்டு தள்ள பிளான் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் அவளை போட்டு தள்ள பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? என்ன நடக்குது இங்கே? நீங்கள் திரும்பவும் எட்டி பார்க்குறீங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. விடணுமா? டேய், அந்த கட்டை ஊற்று விடுங்க. அண்ணா. அவனுங்களும் கட்டை ஊற்று விடுறானுங்க. போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போ.
அவனும் அங்கேருந்து போகிறான். ஜிமின் பேக் சைட்லேருந்து ஷூட் பண்ணிடுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு பயந்து கத்திடுறீங்க. உடனே ஜிமினும் ஜானும் வெளியே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. இவளா? இவங்க என்ன பண்ணிகிட்ருக்கா? அண்ணா, இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ அபியோட ஃப்ரெண்டு. இவ எப்படி இங்கே வந்தா? தெரிலண்ணா. இப்போ இந்த பொண்ணு என்னென்ன பண்ணுறது? நமக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. முடிச்சிரு, நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. ஜிமின் அங்கேருந்து கிளம்புறாரு. சடனாக என்ன யோசிச்சாருன்னு தெரில. ஜான், அவளை எதுவும் பண்ணிடாத, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ கன் ஷாட் கேட்குது. ஜான்! ஜிமின் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஓகேடா ரமேஷ், இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாய்.